Hello friends, welcome to Tamil and Jobs YouTube channel. ஐடிபிபியிலிருந்து நிரந்தர கான்ஸ்டபிள் பணிக்கான வேலை அறிவிப்பு தாங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு 10th படிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. இதோட காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 545 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. இதுதாங்க அஃபிஷியலாக வந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இதோட ஏஜ் லிமிட் என்ன, கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கணும், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு ஸ்லைட் போட்டு ஒன்றா சொல்லித்தரேங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தோ திபெத்திய பார்டர் போலீஸ். இதற்கான வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு தாங்க ஆள் எடுக்கிறாங்க. இதோட பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே இருக்குங்க. இதோட காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு மொத்தமாக 545 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு 10th படிச்சிருந்தாலே போதுங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக 21 வயதுலேருந்து அதிகபட்சமாக 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. இதோட வயது தளர்வு பார்த்திங்கன்னா ஃபார் SC STக்கு 5 years இருக்கலாங்க. ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years இருக்கலாம். ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் பாலிசி படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட விண்ணப்ப கட்டணம் ஃபார் SC ST எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த கட்டணமும் பே பண்ண தேவையில்லைங்க. ஃபார் UR OBC EW கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 100 rupees பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தாங்க பே பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேர்வு செய்யும் முறை. இந்த ஜாப்க்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா phase 1 phase 2ன்னு 2 இருக்குங்க. அதில் phase 1ல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு PET, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு PST இருக்கும். phase 2ல் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக தான் உங்களை இந்த ஜாப்க்கு தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு சேலரி 21,700லேருந்து 69,100 வரைக்கும் மாத சம்பளமாக தர்றதா சொல்லியிருக்காங்க. இதோட விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா https://recruitment.itbppolice.nic.in என்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதோட ஜாப்க்கு ஆரம்ப தேதி கடைசி தேதி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு 8/10/2024 கடைசி தேதி 6/11/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உடனே வர்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.